ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டோட அப்ஜெக்டிவ்ஸ்னால் என்னென்னா நோக்கம். அந்த எஸ்எம்மோட நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டு கிரியேட் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். அதாவது காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னால் நமக்கு போட்டியாக வருவாங்கள்ல, அவங்கள விட நம்ம என்னென்னா ஏதாவது ஒரு யூனிக்காக இல்லை நியூவாக ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிட்டோம், அதை வந்து அவங்களால பீட் பண்ணவே முடியலை, அவங்களால எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டுமே அதை வந்து முடியாது நம்மளால். அதாவது இப்போ ஜியோவில் 5G வருது, அந்த மாதிரிலாம் வருதுல்ல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து என்னென்னா மற்ற காம்படிட்டர்ஸ்னால் முடியலை, அதுக்கப்புறம் போக போக அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி மற்றவங்களால டெவலப் பண்ண முடியக்கூடாது. அதுதான் வந்து என்னென்னா டு கிரியேட் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். அடுத்து டு கைட் த கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லி த்ரூ ஆல் சேஞ்சஸ் இன் த என்விரான்மெண்ட். நம்ம ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது மூலமாக என்னென்னா கம்பெனியை ஃபுல்லாக கைட் பண்ணணும். என்விரான்மெண்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதோ அந்த சேஞ்சஸ்க்கு ஏற்றாப்புல நம்ம என்னென்ன ஸ்ட்ராட்டஜி போடணும், எப்போ எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து என்னென்னா அவங்கள கைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா, இதில் எல்லா கான்செப்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். த டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டை எப்படி ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து என்னென்னா ஒரு மேனேஜரியல் ப்ராசஸ். அதாவது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்னாலே ஸ்ட்ராட்டஜி போட்டதுக்குனே ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா டெவலப் பண்ணுது. எதை டெவலப் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, ஸ்ட்ராட்டஜிக் விஷன், செட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ். நம்ம ஸ்ட்ராட்டஜிக் விஷன்னா ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், அதாவது நம்மளோட கோல், அதுதான் வந்து என்னென்னா ஸ்ட்ராட்டஜிக் விஷன். அடுத்து செட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஏதாவது ஒரு நோக்கம், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவ் வந்து என்னென்னா செட் பண்ணணும்ல, அந்த அப்ஜெக்டிவை செட் பண்ணுறது. அடுத்து கிராஃப்டிங்கே ஸ்ட்ராட்டஜி அதுக்கப்புறம் என்னென்னா கிராஃப்ட் பண்ணுறாங்க. கிராஃப்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்டிங் அண்ட் எவால்வேட்டிங் த ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எவால்வேட் பண்ணுறதுனா அதை வந்து அனலைஸ் பண்ணுறது, கரெக்டாக நம்ம பண்ணுறோமா அப்படின்றதெல்லாம் இது பண்ணுறது தான் வந்து என்னென்னா எவால்வேட்டிங் த ஸ்ட்ராட்டஜி. அண்ட் ஃபைனலி இனிஷியேட்டிங் கரெக்டிவ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டு வேறு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுதோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து என்னென்னா எடுக்கிறது தான் வந்து என்னென்னா ஸ்ட்ராட்டஜிக்கு மேனேஜ்மெண்ட்டு பண்ணுற ஒரு வேலை. இந்த ப்ராசஸ் வந்து என்னென்னா டஸ் நாட் எண்ட். இதுக்கு வந்து என்னென்னா ஒரு எண்டிங்கே இல்லை. அதாவது திடீர்னு ஏதாவது ஒரு அன்அப்ரோப்ரியேட் அன்ஆன்டிசிபேட்டட் ஈவெண்ட்லாம் நடக்கும் அப்படின்லாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து என்னென்னா எண்டே ஆகாது. இட் கீப்ஸ் கோயிங் ஆன் இன் ஏ சைக்ளிக் மேனர்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இன்வால்வ் பண்ணது எதெல்லாம் அப்படின்னா, டெவலப்பிங் த கம்பெனிஸ் விஷன். அதான் முன்னாடி பாயிண்டில் பார்த்தோம்ல, அதே தான். சில பாயிண்ட்டில் நம்ம பார்த்த பாயிண்ட்டு ரிப்பீட்டர்ஸாக வரும், அதனால தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னு சொன்னேன். டெவலப்பிங் த கம்பெனிஸ் விஷன், என்விரான்மெண்டல் ஸ்கேனிங் பண்ணுவாங்க, போத் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல். ஏன்னா எல்லாமே எக்ஸ்டர்னலில் மட்டும்தான் நமக்கு சேஞ்சஸ் வரும், நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வரும் அப்படின்னு இல்லை. இன்டர்னல்லையுமே நம்ம கம்பெனிஸ்குள்ளாரையுமே ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கலாம், அது திடீர்னு ஏதாவது பிரச்சனையாகலாம். அந்த மாதிரி. அடுத்து ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன், ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் எவாலுவேஷன் அண்ட் கண்ட்ரோல். இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இன்வால்வ் பண்ணுது.